ஒரு ஆள், ஒரே ஆள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கான வீடியோ நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதா எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சுன்னா டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நான் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்கட் ப்ரீசெட் ரெண்டையும் கொடுத்துருப்பேன். அந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குங்களா, அதை வந்து அப்படியே டச் பண்ணிக்கோங்க. அப்படியே டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்போ போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு குரூப்ஸ்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நான் கொடுக்க அந்த புக் மார்க்கும் உங்கள் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ள எப்படி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருவேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஈஸியான வந்து என்ன தெரியுமா, நம்மளோட இமேஜுக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேராக வந்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் இருக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் வெயிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு இமேஜ் இருக்கு வேணா. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டுட்டு திரும்ப 3வது இருக்கு பார்த்தீங்கன்னா. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டு நீங்கள் வந்து ஒன் வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டு ஆட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இமேஜ் விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் பண்ணிட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக நம்மளோட செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இருக்க அந்த 2வது இமேஜ் இருக்கலாம். ஸோ அந்த 2வது இருக்கிற இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த எஃபெக்ட் வந்து அப்படி ஒன் பை ஒன் பேஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக செகண்டாக இருக்கிற இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் கரெக்டாக நமக்கு வந்து எந்தெந்த இமேஜுக்கு எந்தெந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இமேஜ் விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிட்டு வரேன். நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் செகண்ட் எஃபெக்ட்டும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திரும்ப சேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜில் விட்டுருந்த மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு இமேஜ் விட்ட இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும் டெலகிராம் குரூப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ், சாங்ஸ், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க்ல அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஒன் பை ஒன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் இருக்குன்னா அது வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேராக வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
ப்ளஸ் ஐக்கான் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோக்கு லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிருக்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.